ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குயிக் அண்ட் ஈஸியான பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வந்து கொண்டக்கடலை யூஸ் பண்ணி இந்த பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இந்த பிரியாணி ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போது நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடான உடனே நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 இந்த சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே நான் வந்து மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு கையளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த தக்காளி வதங்கிறதுக்காக. நல்லா மூடி போட்டு அந்த தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் தென் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பிங் வந்து எப்படியோ டெலீட் ஆகிட்டுருக்கு, ஸோ அதனால நான் இப்போ இது காமிக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மூக்கடலை வந்து ஒரு 3 விசில்ஸ் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் 3 விசிலுக்கு. த்ரீ விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கீ வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.